அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வகுப்புல பார்த்துட்டு இருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. நம்ம போன வகுப்புகள்ல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன, அதனுடைய அறிமுக உரை பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து அதனுடைய கட்டமைப்பு, தகவல் அறியும் சட்டத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய நிலைகள் மற்றும் மத்திய தகவல் ஆணையம், இது வரைக்கும் இது பத்தின விஷயங்கள் எல்லாம் நாம கண்டறிந்திருக்கோம். இந்த வகுப்புல நாம பார்க்க போறது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, அதன் மாநில தகவல் ஆணையம், அதனுடைய அந்த தகவல் ஆணையத்தினுடைய வெளிப்படைத்தன்மை, நிர்வாக நிலைகள் மற்றும் தகவல்களை பெறுவதற்கு மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம், நம்ம எப்படி மத்திய தகவல் ஆணையம், அதனுடைய அதிகார நிலைகள், உறுப்பினர்களின் நியமனம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மாநில தகவல் ஆணையம், இந்த தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அதன் பிரிவு 15 கீழ் பிரிவு 1 இதன் கீழ் அமைக்கப்பட்ட மாநில தகவல் ஆணையம். இது சட்டத்தில் 15 முதல் 17 வரையிலான பிரிவுகளை நம்மளுடைய அரசியல் அமைப்பு விதிமுறைகளின் கீழ் பெற்றிருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, நம்ம எல்லாத்துக்குமே தெரிய ஏற்கனவே, சேவை, அதன் விதிமுறைகள் மற்றும் மாநில தலைவரினுடைய பதவி நிலைகள் என்ன அப்படிங்கிறத இனி வரும் பகுதிகள்ல பார்க்க போறோம். முதல்ல மாநில தகவல் ஆணையம் என்றால் என்ன? மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது, மத்திய தகவல் ஆணையம் மத்தியில இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்களோ, எப்படி அவங்களுடைய நடைமுறைகளை கொண்டு போறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதனுடைய நிர்வாக முறைகளை சரி செய்வதற்கு, அதனுடைய மாநில தகவல் ஆணையத்திற்கு கீழ் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு சரியான தகவல் அளிப்பது, இது சம்பந்தமான விஷயங்களை தான் இந்த மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது பண்ணுது. சோ நம்ம மேல்முறையீடும் இங்கேயே பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாநில தகவல் ஆணையத்தின் அதிகாரங்கள், அதன் செயல்பாடுகள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, சட்டம் 18 முதல் 20 வரையிலான பிரிவுகளில் இந்த மாநில தகவல் ஆணையத்தினுடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விளக்கப்பட்டிருக்கு. இப்ப மாநில தகவல் ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பின் கீழ் என்ன நிலைகள், அதாவது என்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு? மத்திய தகவல் ஆணையம், அதை மாதிரியே மாநில தகவல் ஆணையமும் பல உறுப்பினர்களை கொண்டது. இந்த உறுப்பினர் நியமனம் அப்படின்னு சொல்லும் போது பிரிவு 15(1) கீழ் ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களுக்கு தேவையான சூழலுக்கு ஏற்ப அதிகாரிகளை நியமனம் செய்து கொள்ளலாம். மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவரை நியமிப்பது ஆளுநர், கவர்னரோட பொறுப்பு. சோ அந்த ஒவ்வொரு அமைப்பும் உருவாக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த தகவல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கும் அதற்கு ஒதுக்கப்பட்ட செயல்பாடுகளை செய்வதற்கும் தான் அரசியலமைப்பு விதிப்படி மத்திய அல்லது மாநில தகவல் ஆணையத்திற்கென்று வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள், நிலைகள், இதை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் நியமனம் செய்யப்படுது. இப்ப இந்த மாநிலத்தினுடைய மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இது அரசியல் அமைப்பு பிரிவு 15(2) கீழ் என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இவங்க கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் விஷயம், மாநில தலைமை தகவல் ஆணையர், அவர் தான் ஃபர்ஸ்ட் அதனுடைய தலைவராக இருக்கிறதுனால அவரை நியமனம் செய்யறது முதல் நிலை. இரண்டாவது, மாநில தகவல் ஆணையர்களின் அவங்களோட எண்ணிக்கை, அந்த ஆணையத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும், அவங்க ஆனா 10 பேருக்கு மிக அதிகமா இருந்துடக்கூடாது. சோ இப்ப யார மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவர்களாக அல்லது உறுப்பினர்களாக நியமனம் செய்யலாம்? ஒரு குழு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரில், ஏற்கனவே சொன்னேன், மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவரை நியமனம் செய்வது ஆளுநர். அவரு எப்படி நியமனம் செய்யறாரு அப்படின்னா, அந்த ஆணைக்குழுவின் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளினுடைய ஆலோசனையின்படி அந்த தலைவரை நியமனம் செய்யறாரு. அப்ப அந்த குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தினுடைய தலைவர் தான். மாநிலத்தினுடைய தலைவர் முதலமைச்சர். நேச்சுரலி முதலமைச்சர் தான் மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார்.
அதே போல சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக, பெரும்பான்மை பெற்று எதிர்கட்சியாக எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் தான் உறுப்பினர், மாநில தகவல் ஆணையத்தினுடைய உறுப்பினராக செயல்படுவார். அதே போல முதலமைச்சரால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர்கள், முதலமைச்சர்களால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர், இந்த 3 விதமான உறுப்பினர்களை கொண்டுதான் மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தன்னுடைய செயல்பாடுகளை கடைபிடிக்குது. இப்ப இந்த மாநில தகவல் ஆணையத்துல யாரெல்லாம் உறுப்பினர்களாக நியமனம் செய்யலாம், அதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 15 அதுல பகுதி 7 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா இப்ப மாநில அரசாங்கத்தினுடைய அரசிதழ்கள்லயோ டிவி சேனல்ஸ்லயோ அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட இடத்துலதான் இந்த மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தன்னுடைய தன்னுடைய தலைமை இடத்தை பெற்றிருக்க வேண்டும். இப்ப இந்த மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். ஒரு மாநிலத்துல ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு மாநிலத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதனுடைய அமைப்பு தான் வேறுபடுமே தவிர அங்கு அவங்களுடைய பணியின் நிலைகள் மாற்றம் அடையாது. இப்ப அவங்க எத்தனை ஆண்டுகள் வேலை பார்க்கலாம், பணிக்காலம், அவர்களின் பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பிட்ட ஆண்டுகள் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒரு நபர், ஒரு தலைவராகவோ இல்ல உறுப்பினர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள் 60 வயதிற்கு மேல் போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட், பதவி காலமாக கருதப்படுது. அது போக அந்த குழு எத்தனை ஆண்டுகள் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கறது யாரு தீர்மானிக்கிறா அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் தான் அதை தீர்மானிக்குது. சோ இதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 16 என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைமை தகவல் ஆணையர், அதே மாதிரி தகவல் ஆணையர்களின் பதவி காலம் அவங்களுக்கான நிபந்தனைகளின் அடிப்படையில வகுக்கப்படுது. முதல் நிபந்தனை என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 பிரிவு 16 அதனுடைய துணை பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில தலைமை தகவல் ஆணையர் யாரால் பரிந்துரைக்கப்படுகிறார்? மத்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுகிறார். அவர் பதவியில் இருக்கிற காலத்திற்கு இருப்பார். இப்ப அந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட கவர்மெண்ட் ரூலிங்ல இருக்கிற வரைக்கும் அவங்களால நியமிக்கப்பட்ட அந்த மாநில தகவல் ஆணையரினுடைய தலைவர் அல்லது உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. இப்போ இதுல இருந்து மற்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. அதே போல பிரிவு 16(1) என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 வயது அடைந்த பிறகு எந்த மாநில தலைமை தகவல் ஆணையரும் பதவியில இருக்க முடியாது. 65 இயர்ஸ் அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஏஜ் 65 ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களால இந்த அமைப்புல இருந்து மாநில தகவல் ஆணையத்துல இருந்து தன்னுடைய பணியை தொடர முடியாது. அதே பிரிவு 16(2) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநில தகவல் ஆணையரும் மத்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய காலத்திற்கு மட்டும்தான் அவங்க வேலை செய்யணும். ஓகே, அரசாங்கம் கொடுத்திருக்காங்க காலம், அவங்களோட காலம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. ஆனா அந்த ஆணையருக்கு 65 வயது எட்டிட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல அவர் தன்னுடைய பணியை தொடர முடியாது. அதுதான் அவங்களுடைய பணிக்காலமாக கருதப்படும். அதே போல துணை பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு அலுவலகத்திலையும் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதாவது மாநில தகவல் ஆணையரும் தகுதி உடையவர்கள், அவங்க மாநில தலைவராக நியமனம் செய்யறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. அதே போல மாநில தகவல் ஆணையர் தகவல் கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டால் தன்னுடைய தகவல் ஆணையர் அதனுடைய பதவியை அவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வேலை செய்யறதுக்கான சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாத்துக்கும் வழங்கப்படுது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் செஞ்சலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதற்கு மாறாக சில வழிமுறைகள், சில விதிகளை அவங்க பின்பற்றிதான் நடக்கிறாங்க. சோ அதன்படி 2019ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் சில திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட போது 2005ல கொடுத்த பிரிவு 6 அதை திருத்துறதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில தலைமையகத்தின் ஆணையர் மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் சேவை விதிமுறைகள், அவங்களுடைய நிபந்தனைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு அட்டவணை வெளியிடுறாங்க. சோ இப்ப இந்த 2019ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட RTI மசோதா அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்சபால இதற்கான திருத்த மசோதா 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய மாநில தகவல் ஆணையங்கள்
இது இந்த மூணினுடைய செயல்பாடும் முற்றிலும் வேறுபட்டது. இதுக்கு அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை கம்பேர் பண்ணும்போது இது மூணுமே இந்திய தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், மத்திய தகவல் ஆணையமாக இருக்கட்டும், மாநில தகவல் ஆணையங்களாக இருக்கட்டும், இதனுடைய செயல்பாடுகள் முழுவதும் வெவ்வேறாக கருதப்படுது. அதை எப்படி வெவ்வேறாக சொல்லணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதன் கீழ் கொண்டு வரப்படுது அப்படின்னா பிரிவு 1 மூலம் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. இப்ப இந்த அரசியல் அமைப்பு பிரிவு 324 என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையங்களின் தகவல் அறியும் உரிமை சட்டம் விதிகளின் கீழ் நிறுவப்பட்ட சட்டப்பூர்வ அதிகாரங்களை மட்டுமே கொண்டு அவங்க அமைப்புகளாக உருவாகுறாங்க. இப்ப 2019 தகவல் அறியும் உரிமை விதிகள் என்ன சொல்லுது? சம்பந்தப்பட்ட அமைப்பினா அந்த அமைப்பின் மத்திய அல்லது மாநில தகவல் அமைப்பின் நிர்வாகத்திற்கு மட்டுமே உரியது. இந்த சேஞ்சஸ் யாருக்கு மட்டுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த விதியின்படி குடிமக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த விதிகள் காமன் பீப்புள மக்களை அடித்தட்டு மக்களை எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில் இந்த விதி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதனுடைய 2வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பொது தகவல் அதிகாரிகளின் தகவல் அறியும் உரிமை இல்ல அவங்களுடைய கடமைகள், அந்த ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் எதுவும் அது ஆக்டிவா இல்லாம போயிடாம இருக்கணும். அப்ப அவங்க திறம்பட செயல்படணும் அப்படின்னா அவங்களுடைய வழிமுறைகள் இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய நிர்வாக திறனிற்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அல்லது இந்த நிறுவனங்கள் சுதந்திரமா சுய ஆட்சியா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் செல்ஃப் கவர்னிங் அப்படின்னு சொன்னா சுய ஆட்சி, என்னை நானே அல்லது என் நாட்டை நாட்டு மக்களை மக்களே ஆட்சி செய்து கொள்ளும் நிலைக்கு கொண்டு போறதுதான் சுயாட்சி. இது யாரையுமே பாதிக்காது. அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களையோ பொதுமக்களையோ இல்ல வயது முதிர்ந்தவர்களையோ யாரையுமே இந்த விதிகள் பாதிக்காது. இப்ப மத்திய தகவல் ஆணையம் என்ன சொல்றாங்க, அத எப்படி நீங்க அதனுடைய அமைப்பு மற்றும் அதை எப்படி நீங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 17 பகுதி 1 என்ன சொல்லுது, அதே போல துணை பிரிவு 3 இந்த விதிகளுக்கு உட்பட்டு தலைமை தகவல் ஆணையராக இருக்கக்கூடியவர் அல்லது மாநில தகவல் ஆணையர் உச்ச நீதிமன்றத்திற்கு பிறகு தவறான அல்லது இயலாமை இந்த 2 காரணத்தோட அடிப்படையா வச்சு அவங்க ஆளுநரின் உத்தரவுப்படி அவரது அலுவலகத்திலிருந்து அவரை நீக்கலாம். அவர் என்னால அந்த வேலையை செய்ய முடியல, இல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பு என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, இல்ல அவர் ஏதாவது தவறு செஞ்சு அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அவர் பதவி நீக்கம் செய்யலாம். அதே போல ஆளுநரின் குறிப்பு அவரோட கைட்லைன்ஸ் படி மாநில தகவல் ஆணையர் அல்லது மாநில தகவல் ஆணையராக இருக்கக்கூடியவர் எந்த அடிப்படையில் வழக்கு நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் அறிக்கையாக சமர்ப்பிக்கணும் மாநிலத்தினுடைய தலைவருக்கு. அல்லது இதை எப்படி டெம்பரரியா மாநில தகவல் ஆணையத்தின் இடைநீக்கம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 17 எல்லாமே அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு வகுக்கப்பட்ட விதிமுறைகள் தான். அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறதான் நம்ம தெளிவா இப்ப பார்க்கணும். இப்ப பிரிவு 17 என்ன சொல்லுது அப்படின்னா இடைநீக்க அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா நியமனம் செய்யறது ஆளுநர்னா அப்ப இடைநீக்கம் செய்யறதும் ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மாநில தகவல் ஆணையர் மற்றும் ஆளுநர் இந்த பதவியில இருந்து இடைநீக்கம் செய்யலாம். தேவைப்பட்டா அவங்க மேல விசாரணைக்கும் உத்தரவிடலாம். யாரு? ஆளுநர் உத்தரவிடலாம். அதே போல உச்ச நீதிமன்றத்தின் அறிக்கையை பெறுவதற்கு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்கலாம் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதன்படி உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் உச்சநீதிமன்ற தலைவரினுடைய உச்சநீதிமன்றத்தின் அறிக்கையின்படி ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கணும். எதுக்காக? அந்த ஆணையரை இடைநீக்கம் செய்யலாமா, இடைநீக்கத்தின் போது அவர் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன கால அவகாசம் கொடுக்கலாம், அல்லது ஒரு அரசு ஊழியராக அனுமதிக்கப்பட்டவருக்கு இப்போ நம்ம சஸ்பென்ஷன் சொல்லுவோம்,
வேலையில இருந்து இடைநீக்கம் செய்யப்படும் போது அந்த கால நேரத்துல அவருக்கு வந்து பிழைப்பூதியம், அதாவது வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு அவருக்கு தேவையான உதவித்தொகையை பெறுவதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. இவந்தோ அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் கூட, பனிஷ்மெண்ட்ல இருந்தாலும் கூட, சஸ்பென்ஷன் அப்போ, இடைநீக்கத்தின் போது பணியாளர்களுக்கு அவர்களுடைய ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து பெறுவதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இப்போ அதனுடைய அதிகாரம் சக்திகள் அப்படின்னு சொன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதன் மாநில தகவல் ஆணையத்தின் அதிகார நிலைகள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? இப்ப இந்த மையத்தினுடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட மெயின் டாஸ்க் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்றது, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அல்லது பதில் கொடுக்குறாங்க. அது அந்த பயனாளருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை அப்படின்னா அவர் வந்து மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, தகவல்கள் வெளியிடப்படலை அப்படின்னா அதற்கான தண்டனைகளாக அபராதமும் விதிக்கப்படும். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அதன் அத்தியாயம் 5 என்ன பிரிவுகள்? பிரிவு 18 இருந்து 20 வரைக்கும் மாநில தகவல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை அது விளக்குது. இப்போ சட்டமன்றத்துல ஒவ்வொரு அவைக்கும் முன்பாக சட்டத்தின் விதிகள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும். இப்போ ஏன்னா இவங்கதான் இன்ஃபர்மேஷன் கிவிங் ஆஃபீஸர். ஓகே, அப்ப தகவல்களை நாம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான விதிமுறைகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இங்க மாநில தகவல் ஆணையத்திற்கு முன்பாக அதனுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை டீட்டெயில்டா பார்ப்போம். முதல் அதிகாரம், புகாரை பெறவும் விசாரிக்கவும் அதிகாரம் உண்டு. யாருக்கு? மாநில தகவல் ஆணையத்திற்கு. புகார்தாரர்களிடமிருந்து புகார்களை பெறவும் பெற்ற புகார்களை விசாரிக்கவும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 18(1) கீழ் எந்த ஒரு நபரிடம் இருந்தும் புகாரை பெறவும் விசாரிக்கவும் மாநில தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. அப்ப இந்த சட்டத்துக்கு கீழே அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க? அப்படி அதிகாரம் வழங்கப்பட்ட மாநில தகவல் ஆணையர் அவருக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், மாநில பொது தகவல் அலுவலராக இருந்தாலும் சரி, அல்லது தகவல் பெறுவதற்கான அவரது விண்ணப்பத்தை ஏற்க மறுத்த காரணத்தினால கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தகவல் அலுவலரிடம் கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். அப்ப சமர்ப்பிக்க முடியாத நிலை வரும்போது அத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்க. என்ன பண்றாங்க? பிரிவு 19 துணை பிரிவு 1 கீழ் மாநில பொது தகவல் அதிகாரி அல்லது மூத்த அதிகாரி, ஓகே, மாநில தகவல் பொது தகவல் அதிகாரி அல்லது மூத்த அதிகாரிக்கு மாநில தகவல் ஆணையத்திற்கு அனுப்புவதற்கான இந்த சட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதே போல பயனாளர்கள், அதாவது புகார்தாரர்களால் கோரப்பட்ட எந்த தகவலையும் அவர் வந்து மறுக்க கூடாது, இல்ல மறுக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விளக்கம் அவருக்கு கொடுக்கணும். அப்ப இந்த சட்டத்தின் கீழ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நான் கொடுத்த விண்ணப்பத்திற்கான பதில் தகவல்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கணும். அந்த தகவல்களுக்கான கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்கவில்லை அப்படின்னா அந்த தகவல்களை வந்து நான் மேல்முறையீட்டுக்கு நான் கொண்டு போகணும். இப்ப ஒரு தொகையை செலுத்த வேண்டும்னா அது நியாயம்தான். தகவல்களை பெறுவதற்கு நம்ம எதுவும் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. குறிப்பிட்ட இது மட்டும்தான் நம்ம செலவுகள் மட்டும்தான் பண்ணணும். அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் செலவு பண்றோம். மற்றபடி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் கொடுக்க வேணாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், தகவல்களை காகிதத்துல கொடுக்கறதுக்கும் வட்ட தட்டுகளிலோ பென்டிரைவ்ஸ்லயோ காப்பி பண்றதுக்கும் அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு, அது மட்டும் தான் இங்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது. அதே போல இந்த சட்டத்தின் கீழ் முழுமையற்ற ஏதோ தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான தகவல்களையும் நாம பயனாளர்களுக்கு, புகார்தாரர்களுக்கு தவறான தகவல்களையும் வழங்கக்கூடாது. அப்படி தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டால் அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மேலுள்ள நம்பிக்கையின்மையை உருவாக்கும். இப்ப இந்த சட்டத்துக்கு கீழே என்ன பதிவுகள் எல்லாம் கோரலாம், அதை எப்படி அவங்க அணுகிறது அப்படிங்கிறது அடுத்த நிலைகள்ல நாம பார்க்க போறோம். இப்போ சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள், இதுல எதுக்கு சிவில் நீதிமன்றங்கள் வந்து எதுக்கு வராங்க?
அதாவது ஒரு நிர்வாக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக கண்காணிக்கிறதுக்கு முறையான நீதிமன்றத்தினுடைய பகுப்பாய்வு தேவை. ஓகே, சோ அதன்படி சிவில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா துணை பிரிவு 3 கீழ் அதற்கான இதுல மாநில தகவல் ஆணையத்திற்கு மேற்பார்வையிடுவதற்கான அதிகாரங்கள் வழங்குகிறது. இந்த பிரிவுக்கு கீழே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத மாநில தகவல் ஆணையர் விசாரிக்கும் போது இந்த நடைமுறை சட்டம் 1908 கீழ் என்னெல்லாம் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகார நிலைகள் என்னெல்லாம் அப்படிங்கறது பார்த்தோம்னா, முதல்ல ஒரு நபரின் வருகையை வரவழைத்து அமுலாக்குறது. அவங்க வாய்மொழியா சொல்றத எழுத்துப்பூர்வமான சான்றாக பெற்றுக்கொள்றது. இப்போ ஓரலா சொல்றதுக்கும் ரிட்டர்ன்ல கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நான் ஏதாவது தகவல்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்னா அந்த தகவல் வாய்மொழியாக அல்லாமல் எழுத்துப்பூர்வமாக இருக்கும்போது அது நமக்கு ஒரு சான்றாக கருதப்படும். நம்ம எங்க போனாலும் அத காமிச்சு நம்ம சைடு என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்ன நடைமுறைகள் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சொல்ல முடியும். 2வது, ஆவணங்களை கண்டுபிடித்து ஆய்வு செய்ய வேண்டும். அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நடந்தது தானா, இது உண்மைதானா, இல்ல ஃபேக்கா, பொய்யாக ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். அப்போ இதனுடைய அந்த பிரமாண பத்திரத்துல அவங்க அதிகாரத்தை பெறுறதுக்கு ஒரு வழிவகை செய்யுது. அப்ப அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா பொது பதிவீடு, பப்ளிக் ரெக்கார்ட்ஸ், அதனுடைய ஜெராக்ஸஸ், அதனுடைய நகல்கள் ஏதாவது நீதிமன்றத்துல இருந்து கோரணும் அப்படின்னா இந்த வழிமுறையை நம்ம கடைபிடிக்கலாம். அதே போல சாட்சிகள், ஆவணங்கள் இதையும் ஆய்வு செய்வதற்கான சம்மன்களை நாம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பரிந்துரைக்கப்படும் அந்த கமிட்டியால் பரிந்துரைக்கப்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் நாம ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப நீங்க அந்த பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த பதிவுகளுக்கான அணுகுதல் எப்படி இருக்கும், அந்த பதிவை நீங்க எப்படி அணுகுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான விதிமுறை துணை பிரிவு 4 கீழ் வழங்கப்படுது. அதாவது மாநில சட்டமன்றத்துல வேறு எந்த சட்டத்திற்கும் முரணாக எது இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒரு புகாரையும் விசாரிக்கும் போது யாரு விசாரிப்பா? மாநில தகவல் ஆணையர். இந்த சட்டம் பொருந்தும் எந்த பதிவை செஞ்சாலும், எது சம்பந்தமான ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டாலும் இந்த புகார்களை பதிவு செய்வதற்கு துணை பிரிவு 4 கீழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு விதிமுறைகள் அவங்களுக்கு பொருந்தும். அதே போல பொது அதிகாரம் எந்த காரணத்துக்காகவும் எந்த பதிவேடுகளாக இருந்தாலும் அதுல இருந்து பதிவேடுகள் பாதுகாக்கப்படணும். இப்ப கமிஷனுக்கு எந்த பதிவையும் மறைக்க முடியாது என்பது இது தெளிவாக கூறுது. அப்ப அவங்க செய்யற நிகழ்வுகள் அது சரியா செஞ்சிருந்தாலும் சரி, தவறாக செஞ்சிருந்தாலும் சரி, என்ன நிகழ்வு நடந்தது, அதற்கான விளைவு என்ன அப்படிங்கறத அவங்க எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேல்முறையீடு செய்யறது எப்படி? நம்ம ஆணையத்துக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான அதிகார வரம்பு என்ன? இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் அதனுடைய ஆட்சி முறையீடு செய்வதற்கு 2 அடுக்கு வழிமுறைகளை உருவாக்குறாங்க. முதல் 19வது பிரிவு கமிஷனுக்கு மேல்முறையீடு செய்யும் அதிகாரத்தை வழங்குது. அதுலயே பிரிவு 19 உட்பிரிவு 1 என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு முடிவை பெறல, எனக்கு அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள எனக்கு தகவல்கள் பெறப்படல அப்படின்னா அந்த புள்ளி விவரம் பொது தகவலா இல்லாம இருக்கும் போது நான் மேல்முறையீடு செய்வதற்கு நான் முயற்சிக்கலாம். அப்ப எந்த ஒரு நபரும் இந்த மேல்முறையீடு செய்யலாம். அதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்ப ஆணையத்திற்கு மேல்முறையீடு செய்யறதுல சில வரம்புகள், சில லிமிடேஷன்ஸ் கடைபிடிக்கப்படுது. அதாவது மாநில பொது தகவல் அலுவலருக்கு மூத்தவர் ஒவ்வொரு அதிகார நிலையிலும் அதனுடைய சட்டப்பிரிவு அதனுடைய விதிமுறைகளின்படி அதிகாரி 30 நாட்கள் அதுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ அவங்க கொடுத்துடணும். அதன் அடிப்படையில சில காரணங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு சரியான நேரத்தில் அதை தாக்கல் செய்யவும், அதை தாக்கல் செய்யறோம் அப்படின்னா அதை செய்யறத தடுக்கிறதுக்கும் அதை நிறுத்துறதுக்குமான ஏற்பாடுகளை செய்யாம அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இப்ப மேல்முறையீடு போயிட்டாங்க, அதுல நமக்கு சரியான தீர்வு இல்லை அப்படிங்கும் போது 2வது மேல்முறையீடு செய்யலாம். அப்ப இது அது 19(1)ல சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிவு 19 உட்பிரிவு 3 கீழ் 2வது மேல்முறையீடு செய்வதற்கு அவங்களுக்கு வழிவகை வகுக்கப்படுது. இதன்படி விண்ணப்பித்த தேதியில் இருந்து 90 நாட்களுக்குள்
மாநில தகவல் ஆணையம் ஆணையத்திற்கு நம்ம 2வது மேல்முறையீடை தாக்கல் செய்யும். அப்படி தாக்கல் செய்தால் மட்டுமே அது அவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப இந்த ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது, அவங்க என்ன நிலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை பொது அதிகாரிகள் எடுக்க வேண்டும். அவங்களுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுனால இல்ல கேள்வி கேட்கறதுனாலயோ எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாம இருக்கிறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் இந்த பொது அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வகையில ஏதாவது பர்டிகுலரா இந்த துறை பத்தின இல்ல இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தின தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா மாநில பொது தகவல் அதிகாரியை நியமிக்கிறாங்க. அதன் மூலமாக சில தகவல்கள் அல்லது அதை சார்ந்த தகவல் வகைகளை சொல்லும் போது முக்கிய தகவல் அதை சார்ந்த இணை தகவல்களை சார்பாக அதை வெளியிடலாம். இப்ப இதுல முக்கியமான கட்டம் பதிவேடுகளை பராமரித்தல். இது நம்ம அடுத்த நிலையில பார்க்க போறோம். பதிவேடுகளை பராமரித்தல் அப்படின்னா நிர்வாகத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரமா பதிவுகள் செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். இதன் மூலம் என்ன கிடைக்குது நமக்கு, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனுதாரர்களிடமிருந்து என்ன மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படலாம், எந்த மாதிரியான தகவல்களை பெறுவதற்கான கேள்விகளும் கேட்கப்படலாம். அப்படி கேட்கப்படும் போது அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை அவங்களுக்கு உடனடியாக அவங்க கேள்வி கேட்ட குறிப்பிட்ட கால அளவிற்குள் அதை உடனடியாக அவங்களுக்கு தர முடியும். அப்ப இது தகவல் அறியும் உரிமை குறித்து பயிற்சி கொடுக்கிறதா இல்ல அவங்கள இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போறதுக்கும் ஒரு வழிவகை செய்யும். அதே போல இதுல பிரிவு 4 துணை பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவு B-க்கு இணங்க ஒரு வருடாந்திர அறிக்கையை வழங்குகிறது. அதாவது இந்த 1 இயர் ஃபுல்லா கடந்த ஓராண்டு காலம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம், என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, அதுல எத்தனைக்கு பதில் கொடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பரா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ இது மட்டும் இல்லாம பொது அதிகாரம், அதாவது புகார்தாரருக்கு ஏதேனும் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னா அந்த இழப்பீடு வழங்குறத பத்தியும் இந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் கீழ் வழங்கப்பட்ட அபராதங்கள் நாம தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு குறிப்பிட்ட கால அளவிற்குள்ள பொது அதிகாரியிடம் இருந்து நமக்கு தகவல்கள் பெறப்படலை அப்படின்னா அதற்கான அபராதங்களும் இதன் கீழ் விதிக்கப்படலாம். அது அபராதம் விதிக்கும் அதிகாரம். யாருக்கு அந்த அபராதம் விதிக்கும் அதிகாரம் உண்டு? அதற்கு பிரிவு 20 கீழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகவலுக்கான விண்ணப்பத்தை பெற மறுத்துட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன், அந்த தகவல்களை தருவதற்கான விண்ணப்பத்தையே வாங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கும் போது, அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள் தகவல்கள் வழங்கப்படவில்லை அப்படின்னா பிரிவு 7 கீழ் பிரிவு 1 கீழ் விண்ணப்பதாரருக்கு குறிப்பிட்ட கால அளவிற்குள் தகவல்கள் வழங்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதே போல தவறான நோக்கத்தோடு தகவல்களுக்கான கோரிக்கையை நிராகரிக்கலாம். இப்போ எனக்கு பர்சனலா ஒருத்தர் மேல கோவம் இருக்கு, அவரை பனிஷ் பண்ணணும், அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் அப்படின்ற பர்சனல் இன்டென்ஷன்னால நம்ம தவறான நோக்கங்களுக்கு இந்த தகவல்களை பெறுவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க கூடாது. அப்படி கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தவறா பயன்படுத்தினோம் அப்படின்னா அதற்கான அபராதமும் இங்கு விதிக்கப்படும். இப்ப இந்த கமிஷன் அபராதமா ஒரு விண்ணப்பத்தை பெறுறதுக்கு 250 ரூபாய் வரை சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த அபராத தொகை ஒவ்வொரு நாளும் இந்த 250 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது மேக்சிமம் அதிகபட்சமா 25,000 வரைக்கும் அதுக்கு பெனாலிட்டி நம்ம கொடுக்கலாம், அபராதம் விதிக்கலாம். அதே போல இதன் துணை பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநில தகவல் ஆணையர் அவர் தொடர்ந்து தவறு செய்தால் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். ஓகே, இதுதான் முதல் நிலை. இப்போ நம்ம மாநில தகவல் ஆணையத்தினுடைய நிலைகள் பார்த்திருக்கோம், பதவி காலம் பார்த்திருக்கோம், உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தலைவர், அவங்களுடைய அதிகாரங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், மேல்முறையீடு எப்படி பண்றது, இரண்டாவது முறையீடுனா என்ன, தகவல்களை பெற தவறும் பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி அபராதங்கள் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது நிர்வாகத்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் அது இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய நிர்வாகத்திறன், குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வெளிப்படைத்தன்மை மற்றும் அதில் சந்திக்கக்கூடிய சிக்கல்களும் சவால்களும் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படக்கூடிய தகவல்களும் உண்டு. அதே இது வெளிப்படைத்தன்மையாக தெரிவிக்க வேண்டிய தகவல்களும் உண்டு. இத பொதுவாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக நாடுல, நம்மள மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து யாருக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் அந்த தகவலை அந்த நிர்வாகத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திறவுகோல் தான், ஒரு சாவி தான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இப்போ நிர்வாகத்திறன் அப்படின்னு சொல்லும்போது கவர்னன்ஸ், இதுல நிறைய செக்டார் பீப்புள்ல வந்து பொது நிர்வாகத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வந்து கையாளுறாங்க. அப்போ ஒவ்வொரு தரப்பிலையும் வேற வேற மாதிரியான பின்னிலைகளை கொண்ட மக்களை வந்து சந்திக்கும் போது அவங்களை எப்படி திறம்பட கையாளுறாங்க, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இல்ல அவங்களோட விண்ணப்பத்திற்கு சரியான தகவல்கள் வழங்கப்படுதா அப்படிங்கிறதையும் அவங்க இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப இதன் அடிப்படையில நீங்க முறையான அரசாங்கத்தை செயல்படுத்தி கொண்டு போகும்போது அது வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்கணும். வெளிப்படைத்தன்மைனா என்ன? டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம். அப்படின்னா அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் நிலைகள், அந்த அதிகாரிகள் அவங்களுடைய பணிகள் எல்லாம் எப்படி செய்யறாங்க, அவங்களுக்கான அதிகாரங்கள், பொறுப்புடைமை, இது எல்லாத்தையும் பொதுமக்கள் எல்லாரும் அவங்களுக்கு புரியுற மாதிரியான மொழியில அவங்களோட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இது பொது தளங்கள்ல, மீடியாஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல, பொது தளங்கள்ல அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைகிற வகையில என்ன சென்றடையணும்? அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய நிலைகள், இது எல்லாமே வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்படணும். அதுதான் வெளிப்படைத்தன்மை. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. இப்ப நம்ம இது முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து வழங்கப்பட்ட விதிமுறைகள், அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டுத்தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசியலமைப்பு விதிகளை மீறி நாம செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. சோ அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதனுடைய நிலைகள் வந்து எப்படி எல்லாம் மாற்றப்படுது அப்படிங்கறது பார்ப்போம். இந்த 4 விஷயம்தான் நிர்வாகத்திறனையும் அதன் வெளிப்படைத்தன்மையும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நமக்கு வெளிப்படுத்த போகுது. முதல் நிலை, அதாவது ஆட்சி அல்லது நல்லாட்சி அப்படின்னு சொன்னா குட் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகம் திறம்பட இருந்தால் மட்டுமே அந்த நிர்வாகத்திற்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அதாவது அதிகாரிகள் தங்களுடைய நிலைகளை உணர்ந்து பணிகளை திறம்பட செய்ய முடியும். அப்ப நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம் நம்ம? குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி, நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறது எப்ப சொல்லுவோம்? மக்களினுடைய தேவைகளை புரிந்து சரியான நேரத்தில் சரியான தீர்வுகளை வழங்கக்கூடிய அரசாங்கத்தை தான் நாம அப்படி சொல்லுவோம். அப்போ அவங்க சரியா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அந்த நிர்வாகத்திற்கு தேவையான திறமையான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கணும். அப்போதான் அந்த நிர்வாகம் தன்னுடைய செயல்பாடுகளை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்களால கொண்டு போக முடியும். அப்ப இதுல ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது ஆட்சியை வந்து யாருக்காக பண்றோம்? மக்களுக்காக. ஏன்னா ஆட்சியாளர்கள் நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய பிரதிநிதிகள், அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அவங்க. அப்போ இங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதன் நிர்வாகத்தினுடைய நிலைகளை நம்ம மாற்றி அமைக்க கூடாது. அப்போ ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமா செயல்படணும் அப்படின்னா எப்போ மக்களினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யறாங்களோ அப்போதான் வந்து அது உண்மையான நல்ல ஆட்சி அல்லது திறமையான அதிகாரிகளால் இயக்கப்படக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல நல்லாட்சியில ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிலையை நிரூபிக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஒரு ஆட்சியாளர், ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டு மாநில ஆணையத்திலேயோ அல்லது மத்திய ஆணையத்திலேயோ அவங்க பணிபுரியுறாங்க. இப்போ தன்னிடம் வரக்கூடிய, அந்த ஆட்சியாளரிடம் வரக்கூடிய புகார்களை பெற்றுக்கொண்டு அதை திறம்பட விசாரித்து
முறையான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை எல்லாத்தையுமே அவங்க செயல்படுத்தணும். இரண்டாவது, பொறுப்புக்கூறல். பொறுப்புக்கூறல் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, யாருக்கு இங்க அந்த பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது வேணும்? யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்? மக்களுக்கும் வேணும், அதிகாரிகளுக்கும் வேணும். ஏன் மக்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, தகவல்களை பெறலாம் அப்படிங்கிறதுனால ஒரு மனிதனுடைய சொந்த வாழ்க்கை பற்றின தகவல்களை நாம பெற முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள மட்டும்தான் நாம தகவல்களை பெற முடியும். ஆனா இதே இது ஒரு பெரிய பொது நிறுவனத்திலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ அது பற்றின தகவல்களை நீங்க பெறணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா முறையான தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதனுடைய விதிமுறைகளை உட்பட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பம் செய்யலாம். அது தவிர தவறான நோக்கத்தோட நாம யாருடைய தகவல்களையும் பெறுவதற்கு முயற்சிக்க கூடாது. இப்போ இந்த பொறுப்பு கூறல் அப்படின்னு சொல்லும் போது பொது அதிகாரியில பொது தளத்துல அவங்க ஒரு அதிகாரியாக செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது அவங்க தன்னுடைய நிலைகளை, தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதா இங்க விஷயமே. எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்த கூடாது. அதற்கு மாறாக தன்னிடம் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள், புகார்தாரர்கள், விண்ணப்பதாரர்களுக்கு என்ன தீர்வு நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த தீர்வை அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம். அது பொறுப்புடைமை. சோ எப்பவுமே இந்த அதிகாரமும் பொறுப்பும் ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. நம்ம இதை அடுத்த லெசன்ல பாக்குறோம். நம்ம அதாவது ஒரு பொதுத்துறை அதிகாரி இல்ல தகவல் அதிகாரிக்கு சரியான அதிகாரம் வழங்கப்பட்டால் மட்டுமே அவங்களால அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். ஓகே, சோ இப்ப அதிகாரமும் பொறுப்பும் எப்பவுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது இது இல்லாம அது பயன் இல்லை. அதிகாரம் இருந்தும் பொறுப்புடைமை இல்லைன்னா பயன் இல்லாம போயிடும். இப்ப வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. என்ன வெளிப்படைத்தன்மை காமிக்கணும்? ஒரு அரசாங்கம், அது மாநில அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மத்திய அரசாங்கமாக இருக்கலாம். ஒரு அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து என்ன பண்றாங்க? தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்ப அதை அவங்க எப்படி தெரிவிக்கிறாங்க? அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இந்த ஆண்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், படிப்புக்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், உட்கட்டமைப்பிற்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பட்ஜெட் டைம்ல வெளியிடுறாங்க. இப்போ அந்த தகவல்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா, உண்மையிலேயே அதை நடைமுறைப்படுத்திருக்காங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்ப நம்ம ஆர்டிஐல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டோம் அப்படின்னா சில நேரங்கள்ல தகவல்கள் மறுக்கப்படலாம். அதுக்கு பதிலா ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் எல்லாருமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தான் பெற்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அந்த குறைப்பதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு விண்ணப்பங்கள் அதிகமா வரணும், வராம இருக்கணும், இல்ல மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை பொது தளத்துல, பொது வெளியில, மக்கள் மத்தியில அது வெளியிடணும். அது பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், டெலிவிஷனா இருக்கலாம், ரேடியோஸா இருக்கலாம், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல எந்த தரப்பு மக்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கணுமோ, அவங்களை எப்படி ரீச் ஆகுமோ அவங்களுக்கு ஏற்ற நிலையில அந்த தகவல்கள் பொதுமக்களிடம், எல்லா தரப்பு மக்களிடமும் தெரிவிக்கப்படும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-75% அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இந்த வெளிப்படைத்தன்மையின் காரணமாக மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுது. அத முன்னாடியே நம்ம சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த ஆண்டுல இந்த விஷயம் எல்லாம் நம்ம பண்ண போறோம், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு செலவுகள் இருக்கு, இவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முன்னுக்கூடியே நம்ம தீர்மானிச்சிரும். அப்ப முன்னாடியே நம்மளால அதை வியூகிக்கும் போது, ப்ரெடிக்ட் பண்ணும் போது அடுத்த வரப்போற ஆண்டுகள்ல அதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பொதுமக்களுக்கு பொது தளத்துல அதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கப்படணும். ஓகே, அது வெளிப்படைத்தன்மை. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றோம். சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நம்மளுடைய அரசாங்க நிலைகள், அதனுடைய அமைப்பு, ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுடைய அதிகாரங்கள், செயல்பாடுகள், இது எல்லாமே இந்திய அரசியல் அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் அவங்களுடைய செயல்பாடுகளை செய்யறாங்க. அதே மாதிரிதான் மாநில தகவல் ஆணையமும் அதற்கான நிர்வாகத்திறன், அதனுடைய செயல்பாடுகளை நாம எதன் கீழ் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சியின் கீழ், அதாவது அரசியல் அமைப்பு விதிமுறைகளின் கீழ்
அவங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை நமக்கு தெளிவாவே சொல்றாங்க. இப்ப வெளிப்படையான ஒரு திறமையான அரசாங்கத்தை நோக்கி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நம்மளை கொண்டு போகுதா? நிர்வாகம் யாருக்காக செயல்படுதுன்னா, திரும்ப திரும்ப சொல்லும் போது நிர்வாகத்துல குடிமக்களினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாதது. சோ எப்போ நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள்ல பொதுமக்களினுடைய பங்களிப்பும் ஒன்றிணையுதோ அதுதான் ஒரு நல்ல அரசாங்கமாக, ஒரு நல்ல ஆட்சியாக அமைவதற்கு வழிவகை வகுக்கும். அவங்களுக்கு அந்த பொதுமக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் தரம் பொறுத்து அதை பிரிக்கலாம். என்ன கேட்டகரிஸ்ல அவங்க தகவல்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ தகவல் அல்லது அறிவு இது ரெண்டுமே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை மாற்றத்திற்கான கரு. எதுக்கு? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நாம் கேட்கக்கூடிய தகவல்கள், அதன் மூலம் பெறப்படக்கூடிய அறிவு, இது எல்லாமே ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான அடிப்படை கருவியாக இது கருதப்படுது. இப்ப இந்த தகவல்களை, முடிவுகளை எடுக்கிறதுக்கு அடிப்படை மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நிலைகள், பொருளாதார நிலை, சமூக நிலை, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அரசாங்கம் முன்னெடுத்து செல்ற இந்த நடவடிக்கை சரியானதா இல்ல தவறானதா, இது மக்களுக்கு பயன்படக்கூடியதா அப்படிங்கறத அவங்க யோசிச்சு இந்த கருத்துக்களை பெரும் நேரங்கள்ல அவங்க இந்த கருத்துக்களை அவங்களால பதிவு செய்ய முடியும். இதுல ரகசியமான செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த ரகசியம் எப்போ மட்டுமே நம்ம பாதுகாக்கிறோம், ஆட்சியாளர்கள் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு சம்பந்தமாக நாட்டினுடைய சில ரகசிய தகவல்கள், சில முக்கியமான முடிவுகள், ஃபியூச்சர்ல அடுத்து அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ள அதனுடைய ரகசிய தன்மையை பாதுகாத்திருக்கணும். ரகசிய தன்மை இல்லாம வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க கூடாது. சில விஷயங்கள் அடிப்படையிலேயே நாம அதனுடைய ரகசிய தன்மையை பாதுகாக்க வேண்டியது இந்த பொது தகவல் அதிகாரியினுடைய கடமையாக கருதப்படுது. இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? நல்லாட்சி வேணும், அதுதான் அத்தியாவசியமான தேவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். நிர்வாகத்துல அதனுடைய செயல்திறன், அதனுடைய வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, அதோட ஊக்குவிப்பு, இது மட்டும் இல்லாம அதன் செயல்பாடுகள், நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள், மக்கள் எப்படி தீவிரமாக அதுல பங்கேற்கிறாங்க. இப்ப மக்கள் கிட்ட நம்ம ஒரு ஒப்பீனியன் போல் கேட்கும்போது, ஓட்டு கேட்கும்போது, ஒப்பீனியன் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியப்படுத்தியிருந்தா தான் அவங்களால சரியான பதில நமக்கு தர முடியும். அது இல்லாம ஓட் டைம்ல மட்டும் இது வேண்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களோட பர்சனல் வியூ எப்படி இருக்கோ அந்த பொறுத்துதான் அவங்க அதுக்கான பதில் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட்ல நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அது நாட்டினுடைய நலனை பாதுகாக்காது. அப்போ அகைன் திறமையின்மைதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனையாக நிற்கும். அப்ப நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் அதனுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன? மக்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் என்ன? மோசமான பதிவு மேலாண்மை. இப்ப நம்ம முன்னாடிதான் பார்த்தோம், ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற தகவல்களை பதிவு செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான பணி. அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மாதிரி மிக பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு அமைப்பிற்கு தகவல்களை சரியான முறையில் சரியாக சேகரித்து சேமிச்சு பாதுகாத்து வைக்கிறது அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு செயல். இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றதுனால யூஸ்வலா என்ன பெனிஃபிட், பொதுவா என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல்கள் சேமிப்பது நம்ம எதிர்காலத்தினுடைய தேவைக்காக. எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்தது, என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இது காமனா சொல்றது. ஆனா இங்க தகவல்களை அளிக்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான பணி கூட. அப்போ மத்த நிர்வாக அமைப்புகளை விட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய நிர்வாக அமைப்புகள் தான் என்ன பண்ணணும்?
தகவல்களை சேகரிக்கிறத ரொம்பவே பாதுகாப்பா செய்யும். ஒருவேளை தகவல்கள் சேமிக்கப்படாமல் பாதுகாக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிர்வாகத்தையே அது சீர்குலைக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது, நான் ஒரு தகவல் கேட்கிறேன் அப்படின்னா அது உடனடியா வழங்குறதுக்கு தான் இந்த ஆணையத்தினுடைய முதன்மை பணி. அதையே அவங்க செய்ய தவறும் பட்சத்தில் அது ஒரு நல்ல மேலாண்மையாக இருக்காது அப்படின்னு கருதப்படுது. இப்போ நீங்க பதிவு ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அது இன்றைய கால சூழ்நிலைக்கு எப்படி பயன்படுகிறது? பதிவுகளை வைத்திருப்பதனால் இன்றைய கால சூழ்நிலையில் அதனுடைய நிலைப்பாடு என்ன, யதார்த்தமான சூழ்நிலை என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது, இப்ப பதிவுகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள் அவங்களுக்கு நம்ம தேவையான தகவல்களை வழங்க முடியும். அப்படி தவறும் பட்சத்தில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த அபராதம் எல்லாம் விதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். ஓகேவா? சோ அப்ப இன்றைய கால சூழ்நிலைக்கு மக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம், அதனுடைய நோக்கம், அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் கூட பயனாளர்கள் அதனுடைய பயன்பாடு பார்க்கும்போது கொஞ்சம் பயன்படுத்ததான் செய்யறாங்க. அது நல்ல நோக்கத்தோடோ இல்ல அவங்களோட பர்சனல் இன்டென்ஷனோடயோ பண்றாங்களோ. ஆனா தகவல்களை பெறுவதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. சோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த உரிமை இருக்கு அப்படிங்கறத நாம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் அதுல அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல மக்களினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்த லெசன், பொது அதிகாரிகளிடமிருந்து நாம என்ன எதிர்பார்க்கிறோம், பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, யாருக்கிட்ட, பொது அதிகாரிகளிடம் இருந்து, அதாவது தகவல்களை அளிக்கும் இடங்களில் இருக்கக்கூடிய பொது அதிகாரிகளிடம் இருந்து சாதாரண மக்களாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? பொது அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, அரசியலமைப்பின் கீழ் நிறுவப்பட்ட சுய அரசாங்கமா இருக்கும் போது எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு அமைப்பும் நிறுவனம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னு வரையறுக்கப்படுறதுதான் பொது அதிகாரம். அதாவது ஒரு சுய அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அமைப்பு, செயல்பாடுகள், இது மூணையும் கலந்ததுதான் இந்த பொது அதிகாரம் அப்படின்னு சொல்லு. இப்ப இந்த பொது அதிகாரம்னா இது சென்ட்ரல் மாநில நிலையிலையும் நீங்க பிரிக்கலாம், மத்திய நிலையிலையும் நீங்க அதனுடைய அதிகார நிலைகளை பிரிக்கலாம். இப்ப இந்த மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லும் போது அவங்க வெளியிடக்கூடிய அறிவிப்புகள், அது ஒரு நலத்திட்டம் சார்ந்ததாகவோ இல்ல மக்களுக்கு பணப்பயன் வழங்கக்கூடியதாகவோ இல்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவோ எந்த விதத்துல இருந்தாலும் அதை வந்து அவங்க கிட்ட எப்படி கொண்டு போலாம், இது இரு அரசாங்கங்களுக்குமே, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் ரெண்டுத்துக்குமே வந்து இது பொருந்தக்கூடியதுதான். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பினான்சியல் அசிஸ்டன்ஸ், நிதி உதவி மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசுகள் பெறப்படும் போது அவங்களுடைய உண்மையான நிலைகளை சொன்னா அது அவங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு இன்னும் உதவி செய்யும். இப்ப தகவல்களை பராமரித்தல் மற்றும் வழங்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கலாம், அது எப்படி எல்லாம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தகவல்களை பராமரிக்கணும். அதுதான் நம்ம வந்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். தகவல்களை சேமித்து வைத்தல் அல்லது பாதுகாத்தல். தகவல்களை பராமரிக்கும் போது மட்டுமே அந்த தகவல் ஆணையத்தினுடைய, மாநில தகவல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் உண்மையாக செயல்படும். அப்போ இதுல வந்து சரியான தகவல்கள் இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான தகவலை சரியான நேரத்துல நம்மளால வழங்க முடியும். இதற்கான பொறுப்பு யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில தகவல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளினுடைய பொறுப்பு தான். அந்த அதிகாரி கிட்ட வரக்கூடிய புகார்கள் அல்லது மனுக்களை சரியாக விசாரித்து அதற்கான தகவல்களை வழங்குவது அவருடைய பொறுப்பாக கருதப்படுது. இப்ப தகவல்களை பராமரிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்? டே டு டே ஈவெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது அந்த தகவல் அளிக்கும் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்க என்ன பிரச்சனைய கையில் எடுத்திருக்காங்க, அதற்கு என்ன தீர்வு கொடுத்திருக்காங்க, அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு மக்கள் கிட்ட எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த தகவல் பராமரித்தல் பணியில நம்ம செய்யணும். அதை செய்ய தவறும் பட்சத்தில், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த நிர்வாகம் மாநில ஆணையம் அப்படிங்கிறது ஒரு முறையான ஆணையமாக கருதப்பட முடியாது.
பதிவு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை முறையாக பதிவு செய்திருக்கிறீர்களா? இப்ப என்ன பண்ணணும் நம்ம அந்த தகவல்களை பதிவு செய்யறதுக்கு? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பொதுமக்களுக்கு அவர்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய கல்வி நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த தகவல் ஆணையத்தினுடைய பொறுப்பாக, ஒரு முக்கிய கடமையாக கருதப்படும். சோ இந்த மாதிரி செய்யும் பட்சத்துல பொது பதிவு மேலாண்மை அப்படின்னு சொன்னோம்னா, விண்ணப்பங்கள், எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு, அந்த பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு எத்தனைக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிலளிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவு மேலாண்மையில அவங்க வச்சிருக்காங்க. 3வது, தகவல்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துதல். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுடைய திட்டங்கள், நடைமுறைகள், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து முன்னக்கூடிய தகவல்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நான் விண்ணப்பிக்கும் முன்பே இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் பொது தளங்களில் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுது. ஓகே, அப்ப முன்னக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறதுனால மக்களுடைய நிறைய கேள்விகளுக்கு அதுலயே பதிலும் கொடுக்கப்பட்டுவிடும். அவங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதனுடைய பயனாளர்கள்லாம் யாரு, ஒரு திட்டத்தினுடைய பயனாளர்கள்லாம் யாரு, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதுல இருக்கு, அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம், எப்படி அதுல அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த தகவல்களை முன்னுக்கூடியே அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இப்ப தகவல்களை முன்னுக்கூடியே சொல்றதுனால ஏதாவது தப்பான விஷயமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அடிப்படை தகவல்கள் தான், பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தகவல்கள் தானே தவிர ரகசியம் பாதுகாக்க வேண்டிய தகவல்கள் கிடையாது. சோ அதன் அடிப்படையில இவங்க இந்த ஒரு சில தகவல்களை முன்னக்கூடியே தெளிவுபடுத்துறாங்க. தகவல்களை பரப்புது, இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நமக்கு சேகரித்த தகவல்களை நாம என்ன செய்யறோம், எல்லா நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொண்டு செல்றோம். தகவல்கள் முறையானவர்களை சென்றடையும் போது மட்டுமே அதை நாம் சரியாக பயன்படுத்த முடியும். அடுத்தது, கொள்கை முடிவுகள். கொள்கை முடிவுகள்னா என்ன? பாலிசி டெசிஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆட்சியாளர் அல்லது ஒரு நிர்வாகம் அதனுடைய செயல்பாடுகளை செய்யறாங்க அப்படின்னா அதை எப்படி செய்யறாங்க, அதுக்கான கொள்கைகள், நம்ம அரசியலமைப்பு விதிமுறைகளின் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இவங்களுடைய கொள்கைகளும் கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படணும். எதுக்கு அப்படின்னா அப்போதான் அது அதனுடைய உண்மை தன்மை வந்து நிலையா இருக்கும். மக்கள் கிட்ட அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மை வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப உண்மை தன்மைகளை வெளியிடுவதுல தகவல் ஆணையத்திற்கு எந்த விதமான கஷ்டங்களோ சிக்கல்களோ வந்து ஏற்படாது. இப்ப முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எதனால, இப்ப நான் ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் தகவல் வேணும்னு சொல்லி ரிசீவ் பண்ணிருக்கேன், இந்த தகவலை வழங்குவதற்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எதனால இந்த தகவல் உங்களுக்கு வழங்குறதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரியான காரணத்தை முன்னிறுத்தணும். காரணங்கள் வெளிப்படும் போது மட்டும்தான் மக்கள் வந்து அதை புரிந்து கொள்வார்கள். ஓகே, இது இந்த ரீசன்னாலதான் நமக்கு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, இப்ப இது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி. எந்த விதமான காரணமும் இல்லாம பொதுவா இது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து அத தகவல்களை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது. இப்ப தகவல் அதிகாரிகளின் பணி, இது நம்ம முன்னாடியே பாத்துறோம். தகவல் அதிகாரிகளுக்கு என்னெல்லாம், மாநில தகவல் ஆணையத்திலேயே இருக்கட்டும் இல்ல மத்திய தகவல் ஆணையமாக இருக்கட்டும், 2 ஆணையங்களிலேயுமே மக்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்படுது, அந்த அதிகாரிகளினுடைய பதவி நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்ப தகவல் ஆணையங்களினுடைய முடிவுகளை எப்படி செயல்படுத்துறாங்க, அதே இது சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19(7) மேல்முறையீடுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல்முறையீடு, 2ஆம் மேல்முறையீடு இந்த ஆணையத்தின் முடிவுகளுக்கு உட்பட்டு கட்டுப்படுத்த வேண்டும். எதை? மேல்முறையீடுகள் செய்வது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பொது ஆணையமும் சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க. அப்ப புகார்தாரர்களுக்கு, அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது இவங்களால ஏற்பட்ட பாதிப்புகள்,
இது எல்லாத்துக்கும் இழப்பீடு வழங்கணும். தவறு பொது அதிகாரி அல்லது பொது அலுவலர் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் மீது இந்த அபராதம் விதிக்கலாம். இதற்கு தகவல் ஆணையத்திற்கு இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. இப்ப இந்த தகவல் ஆணைய குழுவிலுடைய முடிவுகள் அதற்கு முறையான கட்டுப்பாடுகளை செயல்படுத்துதா? இப்ப இந்த ஆணையத்தினுடைய உத்தரவு என்னெல்லாம் அவங்க செய்யறாங்க, அதை எப்படி எல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கறத காமிக்குதா அப்படிங்கறது பார்க்கணும். இப்ப இந்த தகவல் ஆணையம் ஒவ்வொரு வருடமும் தனது அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லும் போது தகவல்களை சேமிக்கும் போது அவங்க ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க, எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்க ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொன்ன விஷயம்தான். அதை அரசியலமைப்பு விதி பிரிவு 25 உட்பிரிவு 2 கீழ் வழங்கப்படுது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரி அந்த துறைக்கு தேவையான தகவல்களை பதிவு செய்து வைத்துக் கொள்வதனால் பொது அதிகாரிகளுக்கு அவங்க கிட்ட இருக்க வேண்டிய தகவல்கள் சரியாக அவங்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அதிகாரிகள் தகுந்த சரியான மேலாண்மையின் கீழ் அமைப்புகளை பராமரித்தால் மட்டுமே இந்த எதிர்பார்ப்புகளை அவங்களால செய்ய முடியும். இப்ப இதுல என்ன பொது அதிகாரிகளுக்கு என்ன சவால் நிலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில முக்கியமான சவால்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது பொதுவாக இருக்க மறுக்கும் பொது அதிகாரின்றவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நியூட்ரலா இருக்கணும், நடுநிலைமையா அவருடைய பணியை செய்யணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கம். ஆனா சில நேரங்கள்ல பொது அதிகாரிகள் தன்னுடைய பொதுத்தன்மையை, நான் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பணியை தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த பொதுத்தன்மையை மறந்து செயல்படும் போது, அது யாரா வேணாலும் இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அலுவலகங்களாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். இந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் அவங்க தகவல்களை வெளியிட மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சரியான காரணம், இப்பதான் சொன்னோம், தகவல்களை மறுப்பதற்கு முறையான காரணம் வெளியிடப்படணும். அப்படி வெளியிட்டால் மட்டுமே அதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப பாராளுமன்றத்தால் இப்ப அந்த பொது அதிகாரிகள் தன்னுடைய நிலையை செயல்படுத்துவதற்கு பாராளுமன்றம் என்ன உத்தரவு அளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாவது நிர்வாக செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் சொல்லுவாங்க, இரண்டாவது நிர்வாக திருத்த ஆணையம் அதனுடைய அறிக்கையில சில விதிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் அந்த துறைக்கு கீழ் செயல்படக்கூடிய பணியாளர்களை அவர்களுடைய அதிகார நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வழிநடத்தி செல்லணும். அதே போல இதுல கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பு வழிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டியது அவர்களுடைய முக்கிய பங்காக கருதப்படுது. இது எல்லாத்துக்கும் இந்த சட்டப்பூர்வமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும் போது அவங்க எந்த விதிமீறலும் இல்லாமல் அரசியல் அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு அவங்க தன்னுடைய செயல்பாடுகளை சரிபட செய்ய முடியும். இப்ப பாராளுமன்றத்தால் அளிக்கப்பட்ட உத்தரவாதம் அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் அதிகமா மக்கள் மத்தியில மக்களோட டைரக்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய செக்ஷன். சோ இப்ப இங்க நிர்வாக உத்தரவுகள், அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அமைப்புகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் இந்த நிர்வாக அமைப்புல எப்படி எல்லாம் அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாங்க. சோ இது நம்ம பாத்துறோம், தகவல்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துதல், என்ன தகவல் வேணும், அதை எப்படி நம்ம பெறணும் அப்படிங்கிறது முன்னுக்கூடியே நமக்கு தெளிவுபடுத்தப்படுது. இப்ப மோசமான பதிவு மேலாண்மைன்னு சொன்னா ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், தகவல்களை சேகரிக்கிறது எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு அதை பராமரிப்பதும் முக்கியமான செயல். இது எல்லாத்திற்கும் பயிற்சி அப்படிங்கிறது இன்றியமையாதது. பயிற்சி இல்லாம நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த முடியாது. சோ அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் மத்திய மாநில தகவல் ஆணையம்னா என்ன, அதனுடைய பணிகள், அவங்களுடைய அதிகார நிலைகள், அவங்க அதை எப்படியெல்லாம் செயல்பாடுகளுக்கு கொண்டு வராங்க, நல்ல ஆட்சினா என்ன, ஆட்சியினுடைய வெளிப்படை தன்மைனா என்ன, அவங்க அந்த தகவல்களை பெறுவதற்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இது எல்லாத்தையும் இன்றைய வகுப்புல பார்த்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்புலையும் சந்திக்கலாம். வணக்கம்.